முக்கிய செய்திகள். மோடியின் உத்தரவுப்படியே நீட் முறைகேடு விவாதம் தடுக்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான விவாதத்திற்கு தயார் என ராகுல் காந்தி அறிவிப்பு. தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் எதிர்க்கட்சி தலைவரிடம் ஸ்டாலின் வலியுறுத்தல். தேர்தலில் மக்கள் அளித்த செய்தியை மோடி புரிந்து கொள்ளவில்லை. வெறுப்பு அரசியல் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக சோனியா காந்தி விமர்சனம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளக்காடாக மாறியது பந்தலூர். பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினருக்கு அச்சுறுத்தலா? அமெரிக்காவின் அறிக்கைக்கு இந்தியா மறுப்பு. வணக்கம். நீட் முறைகேடு விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதத்தையே இந்தியா கூட்டணி விரும்புவதாக தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, பிரதமர் திரு மோடியின் உத்தரவின்படியே விவாதம் நடைபெறாமல் தடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். நீட் முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க கோரி எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், மாணவர்களுக்கான உரிய மரியாதையை அளிக்கும் விதமாக நீட் முறைகேடு விவகாரத்தின் மீது விவாதத்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மக்களவையில் ஒரு நாள் அமைதியான முறையில் ஆக்கப்பூர்வ விவாதம் நடத்த வேண்டும் என்பதே எதிர்க்கட்சிகளின் ஒட்டுமொத்த நோக்கம் என்று திரு ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆனால் விவாதம் நடத்த அரசு விரும்பவில்லை என்று குறிப்பிட்டுள்ளவர், திரு மோடியின் உத்தரவுப்படியே விவாதம் தவிர்க்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். It's unfortunate that the government didn't want this. It seemed to me that the direction was directly from the Prime Minister. It's sad that the Prime Minister of India, who in fact should be leading the discussion and should be telling us about his opinion and should be telling us about what he is going to do, simply doesn't want to debate. We are ready for a debate. We want to debate, and we don't want to fight with the government. We want to place our views on the table. கடந்த 7 ஆண்டுகளில் 70 முறை வினாத்தாள் கசிவு முறைகேடு நடந்துள்ளதாகவும் இதனால் 2 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ள திரு ராகுல் காந்தி, நிர்வாக குளறுபடியால் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதால் இதை தொடரவிடக்கூடாது என்று கூறியுள்ளார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் எக்ஸ் பக்கத்தில் நீட் விவகாரத்தில் பிரதமர் திரு மோடி மௌனம் காத்து வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மக்களவையில் இளைஞர்களின் நலன்களுக்காக குரல் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதுபோன்ற தீவிரமான விஷயங்கள் குறித்து பேசும்போது நாடாளுமன்றத்தில் மைக்குகளை ஆஃப் செய்து இளைஞர்களின் குரல்களை ஒடுக்கும் சதி நடந்து வருவதாக கூறியுள்ள அக்கட்சி இது தொடர்பான வீடியோவையும் பகிர்ந்துள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 6 பேரை சிபிஐ அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். ஹசாரிபாக்கில் உள்ள ஒயாசிஸ் பள்ளியின் தாளாளர் மற்றும் 5 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமரிடம் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர்கள் சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர தனி நுழைவுத் தேர்வு அடிப்படையில் இருக்கக்கூடாது என்றும், இந்த தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கவும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தொடர்பான சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் இதுநாள் வரையில் அக்கோப்பு நிலுவையில் உள்ளதாக திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு முறைகேடுகள் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் பல மாநிலங்களும் இந்த தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்த தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எனவே நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிப்பதற்கான சட்ட முன்வடிவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிப்பதுடன் தேசிய அளவில் நீட் தேர்வு முறையை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய திருத்தங்களையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றிய தீர்மானத்தின் நகலை இந்த கடிதத்துடன் இணைத்து அனுப்பியுள்ளதாகவும், இவ்விஷயத்தில் விரைந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு அவர் எழுதியுள்ள மற்றொரு கடிதத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு கோரும் கோரிக்கை குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் டெல்லி, இமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள வேறொரு கடிதத்தில் தேசிய அளவில் நீட் தேர்வை ஒன்றிய அரசு கைவிடும் வகையில் தங்கள் மாநில சட்டமன்றத்திலும் தமிழ்நாடு போன்று தீர்மானம் நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொண்டார்.
தேர்தலில் மக்கள் அளித்த செய்தியை பிரதமர் திரு மோடி புரிந்து கொள்ளவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், பிரச்சாரத்தின் போது தம்மை தெய்வீக அம்சம் கொண்டவராக காட்டிக்கொண்ட ஒரு பிரதமருக்கு மெஜாரிட்டி கிடைக்காதது அரசியல் மற்றும் தார்மீக தோல்வி என்று தெரிவித்துள்ளார். பிரிவினைவாத வெறுப்பு அரசியலை இந்திய வாக்காளர்கள் சந்தேகத்துக்கிடமின்றி நிராகரித்து விட்டார்கள் என்பதும், திரு மோடி ஆட்சியின் பாணியை மக்கள் ஏற்க மறுத்துவிட்டார்கள் என்பதும் இந்த தீர்ப்பு வழங்கும் செய்தி என்ற நிலையில் எதுவும் மாறாதது போல் பிரதமர் செயல்படுவதாக திருமதி சோனியா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் முடிவை அவர் புரிந்து கொண்டார் என்பதற்கோ, கோடிக்கணக்கான வாக்காளர்களின் செய்தியை உள்வாங்கிக் கொண்டார் என்பதற்கோ எந்த ஆதாரத்தையும் பார்க்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். 400க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் விடுத்த அழைப்பை மக்கள் நிராகரித்து விட்டதாகவும், அவர்களின் சக்தி வாய்ந்த செய்தியை பிரதமர் சிந்தித்து பார்த்து சுய பரிசோதனை செய்து அங்கீகரிக்க வேண்டும் என்றும் திருமதி சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். 18வது மக்களவையின் முதல் சில நாட்களில் ஆளும் கட்சியின் நடவடிக்கை துரதிருஷ்டவசமாக ஊக்கமளிப்பதாக இல்லை என்றும், மாறிய மனப்பான்மையை காண்போம் என்ற நம்பிக்கை பொய்த்து போய்விட்டதாகவும் திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளார். ஒருமித்த கருத்துடன் பேரவைத் தலைவரை தேர்வு செய்வோம் என பிரதமரின் சார்பில் பேசியவர்கள் தெரிவித்தபோது, மரபு மற்றும் பாரம்பரியத்தின்படி எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள ஒருவருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட வேண்டும் என்ற இந்தியா கூட்டணியின் கோரிக்கையை 17வது மக்களவை துணைத் தலைவர் பதவியை நிரப்பாத ஆட்சியால் நிராகரிக்கப்பட்டதாக திருமதி சோனியா காந்தி கூறியுள்ளார். அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மக்களவைத் தலைவரின் நிலைப்பாடு பாரபட்சம் கொண்டதாகவும் அரசியலாகவும் இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர நிலை பிரகடனத்தை அடுத்து நடந்த தேர்தலில் 1977 மார்ச்சில் மக்கள் வழங்கிய திட்டவட்டமான தீர்ப்பை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதாகவும், 3 ஆண்டுகளுக்குள் காங்கிரஸ் கட்சி பெற்ற மிகப்பெரிய தேர்தல் வெற்றியை மோடி மற்றும் அவரது கட்சி ஒருபோதும் பெற்றதில்லை என்றும் திருமதி சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். தேர்வின் போது மாணவர்கள் மத்தியில் அது குறித்து கலந்துரையாடும் திரு மோடி, நாடு முழுவதும் பல குடும்பங்களை சீரழித்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மௌனம் சாதித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் பந்தலூர் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் நீலகிரி, கோவை, குமரி மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டத்தில் நேற்று பகலில் சற்று ஓய்ந்திருந்த மழை மாலையில் வெளுத்து வாங்கியது. பந்தலூர் பகுதியில் 2 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் அந்த பகுதியே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. வீடு ஒன்றின் மீது மண் சரிந்ததால் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்தது. சாலைகள், தெருக்கள், குடியிருப்பு பகுதிகள் என திரும்பும் திசையெல்லாம் மழைநீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. தேவாலா, பாடந்துறை உள்ளிட்ட இடங்களில் தெருக்களில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் ஆர்ப்பரித்து சென்றது. பல இடங்களில் கயிறு கட்டி சாலைகளை மக்கள் கடந்து சென்றனர். தாழ்வான பகுதிகளில் உள்ள 40க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பாடந்துறை ஆவின் நிலைய வளாகம் முழுவதும் இடுப்பளவிற்கு மழைநீர் தேங்கியது. தேவாலா, கரியசோலை உள்ளிட்ட 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் ஆளும் வயல், பில்லுக்கடை உள்ளிட்ட இடங்களுக்கான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேவாலா, அத்திக்குண்ணா சாலையில் கார் மீது மண் சரிந்தது. அதில் பயணித்தவர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பொன்னானி பகுதியில் தாழ்வான இடங்களில் இருந்தவர்கள் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கனமழை தொடர்வதால் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர வேண்டாம் என்றும், தாழ்வான இடங்களில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கனமழை காரணமாக கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்தியாவில் மத சுதந்திரம் குறித்து அமெரிக்காவின் அறிக்கை ஒருதலை பட்சமானது என்பதால் அதனை நிராகரிப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கும் திரு மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட 2023ஆம் ஆண்டுக்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்த ஆய்வறிக்கையில் சிறுபான்மையினர், குறிப்பாக முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறை தாக்குதல்கள், கொலைகள், வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்டவை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை மறுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அமெரிக்காவின் அறிக்கை ஒருதலை பட்சமானது என்றும் இந்தியாவின் சமூக கட்டமைப்பை புரிந்து கொள்ளாமல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சட்டங்களின் செல்லுபடியாகும் தன்மை குறித்தும் அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்ள உரிமை என்று தெரிவித்துள்ளார். We have noted the release by the US State Department of its report on international religious freedom for 2023. As in the past, the report is deeply biased, lacks understanding of India's social fabric, and is visibly driven by vote bank considerations and a prescriptive outlook. We therefore reject it. இந்தியாவின் நீதிமன்றங்களால் வழங்கப்பட்ட சில தீர்ப்புகளையும் அமெரிக்காவின் அறிக்கை கேள்வி எழுப்புவதாக திரு ஜெய்ஸ்வால் குற்றம் சாட்டியுள்ளார். மனித உரிமைகள், பன்முகத்தன்மை ஆகிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து முறையாக இரு நாடுகளும் விவாதிக்க தகுதியானவை என்று தெரிவித்துள்ளவர், அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிராக நடந்த வன்முறை சம்பவங்களை குறிப்பிட்டுள்ளார். எனவே இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிட அனுமதி அளிக்கப்பட்டதாக கருதக்கூடாது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமெரிக்காவை எச்சரித்துள்ளது. அந்நிய செலவாணி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் 5 மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவரான அவரை நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறை கடந்த ஜனவரி 31ஆம் தேதி கைது செய்தது. இதையடுத்து முதலமைச்சர் பதவியை திரு ஹேமந்த் சோரன் ராஜினாமா செய்தார். பிர்சா முண்டா சிறையில் கடந்த 5 மாதங்களாக அடைக்கப்பட்டிருந்த அவருக்கு ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்த திரு ஹேமந்த் சோரன் தனது தந்தை திரு சிபு சோரனை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த ஆண்டின் இறுதியில் ஜார்க்கண்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் திரு ஹேமந்த் சோரன் ஜாமீனில் விடுதலையாகி இருப்பது அக்கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திரு ஹேமந்த் சோரன் ஜாமீனில் விடுதலையாகி இருப்பதற்கு காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய பாமக எம்எல்ஏ திரு ஜி.கே. மணி, விஷசாராயம், போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின், போதைப் பொருள் விற்பனைக்கான தண்டனை கடுமையாக்கப்படும் என்றார். எனவே தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா இன்று தாக்கல் செய்யப்படும் என்று அவர் கூறினார். உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பொருட்களை காட்சிதல், விற்பனை செய்தல் போன்ற குற்றங்களுக்கான தண்டனை போதுமானதாகவும் கடுமையானதாகவும் இல்லை. இதுபோன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படும் தண்டனையை கடுமையாக்கி இக்குற்றங்களை முற்றிலும் தடுக்க முதற்கட்டமாக தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்த மசோதா ஒன்று சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்ற விவரத்தை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த திரு ஜவாஹிருல்லாவின் கேள்விக்கு பதிலளித்த திரு ஸ்டாலின், அதை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து உள்துறை அமைச்சருக்கே கடிதம் எழுதியதாகவும் நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் கூறினார். 1146 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு கட்டடங்கள் மற்றும் பழைய கட்டடங்கள் சீரமைக்கப்படும் என்று 110 விதியின் கீழ் அவர் அறிவித்தார். இதற்கிடையே காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய திரு நயினார் நாகேந்திரன், மதத்தின் பெயராலும் ஜாதியின் பெயராலும் தேர்தலில் வாக்கு சேகரிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தேர்தலில் நிற்கவே தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, உங்கள் கட்சிதான் டெல்லியில் ஆட்சியில் உள்ளதாகவும் அங்குதான் தேர்தல் ஆணையம் உள்ளதாகவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் தாம் வெற்றி பெற்றிருந்தால் கண்டிப்பாக அங்கு பேசியிருப்பேன் என்றும், ஆனால் வெற்றி பெற விடவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு அப்பாவு, உங்கள் வெற்றியை யாரும் தடுக்கவில்லை என்றும் மக்கள்தான் விரும்பவில்லை என்றும் கூறினார். அப்போது குறுக்கிட்ட திரு நயினார் நாகேந்திரன், மக்கள் விரும்பினார்கள், யார் விரும்பவில்லை என்பதை என்னால் வெளிப்படையாக கூற முடியாது என்று தெரிவித்தார். ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்த இருவரின் இந்த விவாதங்கள் சட்டப்பேரவையில் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வெல்லம் தயாரிக்க வைக்கப்பட்டிருந்த 1300 கிலோ சர்க்கரை மற்றும் வேதிப்பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பிலிக்கல் பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஆலைகளில் குண்டு வெல்லம், நாட்டு சர்க்கரை உள்ளிட்டவை தயாரிக்கப்படுகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் வெல்லம் மற்றும் நாட்டு சர்க்கரையில் அஸ்கா சர்க்கரை, வேதிப்பொருட்கள் கலப்படம் செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கபிலர்மலை மற்றும் பரமத்தி உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு முத்துசாமி நேற்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சின்னாம்பள்ளி பகுதியில் உள்ள ஆலையில் கலப்படம் செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த 1300 கிலோ சர்க்கரை, வேதிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. இதுபோன்று கலப்பட செயலில் மீண்டும் ஈடுபட்டால் ஆலைகளுக்கு சீல் வைப்பதுடன் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்பு அதிகாரி எச்சரிக்கை விடுத்தார். வரத்து அதிகரித்துள்ளதால் தக்காளி, முருங்கை உள்ளிட்ட காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் 60% காய்கறிகளை
கேரள வியாபாரிகளும் 40% காய்கறிகளை சென்னை, தஞ்சாவூர், நெல்லை, தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த வியாபாரிகளும் கொள்முதல் செய்கின்றனர். கடந்த வாரத்தை விட இந்த வாரம் காய்கறி சந்தைக்கு தக்காளி, முருங்கை உள்ளிட்ட காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கடந்த வாரம் 200 ரூபாய்க்கு விற்பனையான முருங்கைக்காய் தற்போது 90 ரூபாய்க்கும், 900 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 14 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 400 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்த வாரம் விலை உள்ளூர் வரவு அதிகமாக இருக்கிறதுனால விலை 90 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி போன வாரம் ஆந்திராவிலிருந்து தக்காளி ஒரு 14 கிலோ பெட்டி 900 ரூபாய்க்கு விற்பனையாச்சுங்க. தற்போது 400 ரூபாய்க்கு உள்ளூர் வரவு அதிகமாக இருக்கிறதுனால 400 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கு. காய்கறிகளின் வரத்து அதிகரித்து வருவதால் மேலும் விலை குறைய வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கோடை மழை தொடர்ந்து பெய்ததால் தக்காளி, முருங்கை ஆகியவை அதிக அளவில் விளைவிக்கப்படுவதாக அவர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். நீட் முறைகேடு விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதத்தையே இந்தியா கூட்டணி விரும்புவதாக தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரதமர் மோடியின் உத்தரவின்படியே விவாதம் நடைபெறாமல் தடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என பிரதமரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கொட்டிய கனமழையால் பந்தலூர் பகுதி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.